ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் யம்மியான ஸ்பைசியான சீஸ் கார்லிக் பிரெட் பண்ண போகிறோம். மொசரல்லா சீஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் துருவி வச்சுருக்கேன். அடுத்து வந்து 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. ஒரு 3/4 பவுல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்துட்டு 4 பிரெட் எடுத்துருக்கேங்க. இதில் சீஸ் பட்டர்லாம் செய்கிறதுனால நம்ம வந்து கார்லிக் நிறைய சேர்த்துக்கிறது நல்லதுங்க. இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த பட்டர் அதோடு சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் வந்துட்டு பாதி உருவி வந்த உடனே அந்த பூண்டு பற்களை அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கினா, லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்துட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு கொஞ்சமாக போட்டாலே இது கரெக்டாக இருக்கும். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு என்னென்னா, இந்த மிளகாய் வத்தலை வந்துட்டு 1-2 மிக்சியில் போட்டு அடித்து வச்சோனாலே இது மாதிரி வந்துடுங்க. அதுக்கு பேர் தான் சில்லி ஃப்ளேக்ஸ். நல்லா இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகா வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதுங்க. இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்த பின்னாடி நம்ம வந்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறதுங்க. ஏன்னா மல்லித்தலை ரொம்ப வதங்கிடக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த ப்ரெட் மேலே இந்த நம்ம வதக்கி எடுத்த கலவையை வந்துட்டு தடவி விட்டுக்கலாங்க. இந்த டைமில் இந்த சீஸ் துருவி வச்ச சீஸ் வந்துட்டு அது மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டு இதோட இன்னொரு ப்ரெட்டு இருக்கு இல்லையா, அதோட உள்பாகத்துலேயும் இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு எடுத்து மேலே வச்சு அழுத்தி விட்டுருங்க. இப்போ இன்னொரு ப்ரெட்லேயும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நல்ல ஒரு காரசாரமாக சரியான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த கார்லிக் சீஸ் ப்ரெட் வந்துட்டு இப்போ அதே மாதிரி இதில் வந்துட்டு மொசரல்லா சீஸ் வந்து தடவி விட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்லேயும் வந்துட்டு இந்த கார்லிக்கு இதெல்லாமே வந்துட்டு நம்ம தடவி விட்டுக்கலாம். இப்போ வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த ஒரு பிரெட்டில் வந்துட்டு உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மேல் பாகத்தில் இது மாதிரி தடவி விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த ஒரு பிரெட்டில் மட்டும்தான் இது மாதிரி தடவி விட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாங்க. இந்த பட்டர் லைட்டாக உருகி வந்த உடனே இந்த பிரெட்டு வந்துட்டு எடுத்து அதில் வச்சுருங்க. அதை லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னொரு ப்ரெட்டையும் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.